ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு. நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தை நீங்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் ஆகும். ஸோ அதற்காக கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நியூஸ்குள்ளே போகலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 75,100 rupees இந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான பீப்புள்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான் இதில் நீங்கள் உள்ளே என்டரும் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தொழில் முனைவோருக்கு அழைப்பு. அதாவது தொழில் முனைவோர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸான கைஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஃபஸ்ட்டு முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிறப்பு முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பயனாளிகள் 1000 எண்ணிக்கை பாலினம் பிரிக்கப்படாத இரட்டை பயன் இறைச்சி முட்டை நாட்டுக்கோழி குஞ்சுகளை 30,000க்கு கொள்முதல் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதற்கு மானியமாக 15,000 பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஸோ நீங்கள் 30க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா 15,000 வந்துடும். ஸோ பயனாளி 1500 கிலோ கோழி தீவனங்களை வாங்கினா 45,000க்கு நீங்கள் கொள்முதல் செய்வீங்க. பின் முடிவு மானியமாக 22,500 பயனாளிகள் கையில் வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னு சொல்கிறாங்க. பயனாளிகள் 75,000 மதிப்புள்ள குஞ்சு பொரிப்பான்களை கொள்முதல் செய்த பின்னர் மானியமாக 37,500 ரூபா பயனாளிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பயனாளியும் சேவல்களை என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது சேவல்களுக்கு பார்த்திங்கன்னா வாரக்கணக்கு அதிகம், கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா வாரக்கணக்கு எப்படி இருக்கும், இது குஞ்சு பிரிப்பா பண்ணுறதுலேருந்து வாரங்கள் எத்தனை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் முன்னாடியே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் கை வச்சு இதை ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். சேவல்கள் அப்படிங்கும் போது 16 வாரங்கள் வரையிலும், முட்டை கோழிகளை 72 வாரங்கள் வரையிலும் வளர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 16 வாரங்கள்ங்கிறது மேபி 15 வீக்ஸாக கூட இருக்கலாம். இந்த 72 வாரங்கள்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா 70 கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு அதோட விகித கணக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா டஃப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே வளர்த்திருக்கவங்க பக்கத்தாலேயே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சேவல்கள், கோழி முட்டைகள், கருவுற்ற முட்டைகள், கழிக்கப்பட வேண்டிய கோழிகள் மற்றும் கோழி கழிவு, உரம் முதலியவற்றை விற்பனை மூலம் பயனாளிகள் வருமானம் நீட்டிக்கலாம். இதில் நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ உரத்தில் இருக்கும், முட்டைகள் இருக்குது, கருவுற்ற முட்டைகள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, 1000 கோழிகள் பராமரிப்பு சொந்தமாக குறைந்தபட்சம் 2,000 முதல் 2,500 சதுரடியிலான கோழி வளர்ப்பில் அனுபவம் மற்றும் ஆர்வம் கொண்ட அதே கிராமத்தில் நிரந்தரமாக குடியிருக்கும் பண்ணையாளர்களாகவும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தகுதிகளாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2,000லேருந்து 2,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோழி கொட்டகை இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு இது. அது வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, அட்லீஸ்ட் லீஸ்க்காவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊரில் நீங்கள் நிரந்தரமாக குடியிருக்கும் பண்ணையாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யார் கொடுக்குறாங்கன்னா, விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வகுப்பினர் தேர்வு செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம்.
இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கணும். இன்னொரு முக்கியமாக என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2017 வரையிலான கோழி அபிவிருத்தி திட்டம் 2018-19 ஆண்டின் குறைந்த முதலீடு தொழில்நுட்ப கோழி வளர்ப்பு திட்ட பயனாளிகளாக இருக்கக்கூடாது. ஸோ 2018லேருந்து 2019, 2012லேருந்து 2017 அபிவிருத்தி திட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 3 வருஷமாவது இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் கோழி வளர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மண்டல இணை இயக்குனர் அலுவலகம், கால்நடை பராமரிப்புத்துறை அல்லது உதவி இயக்குனர் அலுவலகம் ஆகியவற்றை அணுகி விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மண்டல இணை இயக்குனர் அலுவலகம், கால்நடை பராமரிப்புத்துறை, ஓகேங்களா, இங்கே போனீங்களே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. உதவி இயக்குனர் அலுவலகம், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும் போது உங்களுக்கான டீட்டெயில்ஸ், விவரங்கள் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியாக இருக்கட்டும், அரூராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அலுவலகங்களை அணுகி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இ-சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். பட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அலுவலகங்களை அணுகி தான் நீங்கள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி சேவிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், எதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்குது, உங்களால் பண்ண முடியும், இடமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இதற்கான டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே.